Good morning, everyone. Praise the Lord. Praise the Lord. காலை வணக்கம். I think, hope you are doing all good. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி. I am Paresh Kumar from Odisha. என்னுடைய பேர் பரேஷ் குமார், ஒரிசா மாநிலத்திலிருந்து வரேன். And I am studying in SIBC Coimbatore. நான் SIBC பைபிள் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கேன். I want to share my testimony. Please listen carefully. என்னுடைய சாட்சியை நான் இங்க பகிர இருக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேட்கும்படி நான் வேண்டுறேன். I was born and brought in a Christian family. My father is a pastor. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் ஒரு போதகர். After completing my BA, என்னுடைய BA படிப்பை முடிச்ச பிறகு I fall down in bad things, starting drinking alcohol, weed, and different kinds of dangerous drugs. நான் மதுபானம் குடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையானேன். இன்னும் சில தவறுகளை, பயங்கரமான தவறுகளை செய்யக்கூடிய வழிக்கு நேராக சென்றேன். And I didn't listen to anyone, and my parents and everyone. I didn't listen and didn't care to anyone. நான் யார் சொல்வதையும் கேட்பதில்லை. குறிப்பா பெற்றோர்கள், பெரியவர்கள் யார் சொல்வதையும் நான் என்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வது கிடையாது. Many times that I faced accident and fighting and too many type of dangerous things. நான் ரொம்ப பயங்கரமான காரியங்களை செஞ்சேன். குறிப்பா வெளில போறது, சண்டை போடுறது, அப்படியான ஒரு பயங்கரமான காரியங்களை செஞ்சேன். One day what happened? ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னா, I made a terrible accident, big accident. நான் ஒரு மாணவனை சந்தித்தேன், BD ஸ்டூடெண்ட்டை சந்தித்தேன். I can't forget that day. I can't forget that day. அந்த நாளை நான் மறந்துட்டேன். I was about to die. நான் சாவுக்கு நேராக சென்று கொண்டிருந்தேன். But God wonderfully saved my life. அவருடைய தேவனுடைய வாழ்க்கைக்கு நேராக வந்தார். Even though I saved my life, God, but after that I am also again taking drugs. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் மறுபடியும் நான் ட்ரக் மதுபானத்துக்கு அடிமையானேன். After that, one day what happened? அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னா, It is my turning point. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா அமைந்தது. One of the professor of SIBC, ஒரு ப்ரொஃபசர், ஒரு பேராசிரியர் SIBC பைபிள் காலேஜில் இருந்து he shared gospel through mobile. அவர் மொபைல் போன் வழியாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். He said that you believe in Jesus Christ. அதனால அவர் சொன்னது என்ன, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்று சொன்னால், That I am saying, yes, I believe in Jesus Christ. அவர் சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். That day, அந்த நாள்ல இருந்து God worked in my heart. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே வேலை செய்த பிப்ரவரி மாதம் I got salvation. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றேன். I accept Jesus Christ as my personal savior. நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். Now I am saved. நான் இப்பொழுது காப்பாற்றப்பட்டுள்ளேன். Thanks to God, He saved my life. I am a born again person now. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றேன். நான் காப்பாற்றப்பட்டேன். நான் மறுபடியும் பிறந்த ஒரு புது மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். After getting salvation, நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு I left everything, bad things, every different kinds of dog. I left everything. நான் முழுமையாக எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாவற்றையும் நான் விட்டு இப்பொழுது புது மனிதனாக இருக்கிறேன். Thanks to God. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றேன். This changed my life. அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். I believe that He is the one and only true God. நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே உண்மையான தேவன். He is the one and only Savior. அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவரே இரட்சகர். He can forgive our sins. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர். So actually, thanks to God. Actually, my English also not good, but நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றேன். என்னுடைய இங்கிலீஷும் ஒழுங்கா இருக்காது, அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு நினைக்கிறேன். And in my conclusion, I was a very bad boy, smoking addict,
and different kinds of druggies and very naughty boy. And after getting salvation and after knowing Jesus, I am now saved, and wonderfully Jesus saved my life, and now I am saved, and thanks to God. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நான் மோசமான பாவ அடிமைத்தனத்தில் இருந்தேன். மதுபானம், சண்டையிடுவது போன்ற நிறைய தவறான பழக்கத்தின் நேராக போய் கொண்டிருந்தேன். தேவனை தொட்டார், அவனை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கேன். இப்பொழுது நான் நலமாக இருக்கிறேன். So thank you for hearing my testimony. சாட்சியை கேட்டதற்காக நன்றி சொல்றேன். God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks to God. Yes. Praise the Lord. Hallelujah. Thank you all. Thank you.